கர்த்தருக்குள் பிரியமான யாவருக்கும் இந்த குழுவில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே உங்களுக்கு முதலாவது குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் பாட ஆய்வுக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். 11ஆம் அதிகாரம் வரை சபையினுடைய பொதுவான துன்புறுத்தல்களும் துன்மார்க்கருக்கு எதிரான அவருடைய நியாய தீர்ப்பு, நீதிமான்கள் முடிவிலே பாதுகாக்கப்படுதல் ஆகிய இவைகளை பற்றி நாம் பார்த்தோம். இந்த பகுதிகள் சபைக்கு எதிரான செயல்களின் விளக்கமும் பரலோகம் நரகம் பற்றிய விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் எத்தனை பேரை பற்றி அறிமுகப்படுத்துகிறது என்றால் 3 பேர். அவங்க யாருன்னா, ஒரு ஸ்திரீ, ஒரு ஆண் பிள்ளை, சிவப்பான வலு சர்ப்பம். இப்போ நம்ம ஒரு ஸ்திரீயை பற்றி விபரம் என்ன அப்படிங்கிறத படிக்க போறோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அந்த ஸ்திரீ எந்த நிலையில் இருக்கிறாள், அந்த சமயத்தில் அவள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று 2ஆம் வசனம் விவரிக்கிறது. 2ஆம் வசனமானது, அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்றிருக்கிறது. இப்போ இந்த ஸ்திரீயினுடைய விவரத்தை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு நாம் போறோம். 4ஆம் வசனத்தில் பிரசவ வேதனை அடைந்திருக்கிற அந்த ஸ்திரீ இப்பொழுது என்ன நடந்தது, அவள் பெற்ற பிள்ளைக்கு எதிராக என்ன நடக்கவிருக்கிறது என்று படிப்போம் என்றால், 4ஆம் வசனத்திலே அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்னாக நின்றது என்ற வார்த்தை இருக்கிறது. 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றாள் என்றால், சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து பிறகு உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட காலங்கள் வரைக்கும் பேசுகிறதாக ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கிறதாக காணப்படுகிறது. 6ஆம் வசனத்தில் ஸ்திரீயானவளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு என்ன, ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அவள் எங்கே ஓடி போனாள் என்று சொல்லப்படுகிறதுங்க, வனாந்தரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்திரீயை பற்றி மட்டும் கவனத்துக்கு தரணும். இப்போ அப்புறம் சர்ப்பம், அப்புறம் ஆண் பிள்ளை, இப்படி கவனத்தை கொடுத்துட்ட பிற்பாடு தான் அந்த ஆய்வுக்கே நம்ம போறோம். இப்போ ஸ்திரீயை பற்றின என்னெல்லாம் சொல்லப்படுதோ அந்த காரியங்களையும் உங்களுக்கு முதலாவது சொல்லிடுவோம். இந்த பாடங்களை நம்ம பிரித்து பேசும்போது தான் காரியங்கள் நமக்கு நலமாக அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். எப்போவாது மரியாள் வனாந்தரத்திற்கு ஓடி போனதாக ஒரு ஆதாரம் வேதத்தில் ஏதாவது இருக்கிறதா, அவளை தேவன் பாதுகாத்ததற்கான ஒரு ஆதார குறிப்பு வேதத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் உங்களுடைய கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம கூட்டியோ குறைச்சோ பேச முடியாது. கேள்வி கேட்கும் போது உங்களுடைய சிந்தனைகளை அது தூண்டும். அப்படியானால் மரியாள் என்று நினைக்கிற மக்களுக்கு அது தூண்டக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்கே ஓடி போனாள் என்றால், ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள் அப்படின்னு இருக்கிறது. வனாந்தரம் என்றால் அது நேரடியான பொருளா அல்லது உருவகமானதா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள கேட்கணும்.
அப்போ அங்கே எவ்வளவு நாள் போஷிக்கப்பட்டதுன்னா 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்கணும். மரியாள் என்றால் விசேஷித்த பாதுகாப்பு மரியாளுக்கு எங்கேயாவது கொடுக்கப்பட்டதாக, அவளுக்கு தனியாக கொடுக்கப்பட்டதாக ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா, வசனம் இருக்கிறதா? இப்போ 1260 நாள். அப்போ 1260 நாள் என்பது அதாவது 3.5 ஆண்டுகள். அப்போ இந்த கால அளவை நம்ம எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, வேதாகமத்திலே முழுமை என்ற கால அளவு 7 என்று நம்ம பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறோம். இப்போ 7இல் சரிபாதி 3.5 ஆண்டுகள். அப்படி என்றால் ஒரு முடிவுறாத ஒரு கால அளவை இது குறிக்கிறதுக்காக பேசப்படலாம். இப்ப ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1240 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வெளிப்படுத்தல் 12:13 ஸ்திரீக்கு தேவனுடைய பாதுகாப்பு அளிக்கப்பட்ட போதிலும் வலுசற்பத்தால் அந்த ஸ்திரீ துன்பத்திற்குள்ளானாளா? பாருங்க, பாதுகாப்பு இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் துன்பமும் இருக்கு. 13 வசனம், வலுசற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அப்ப இப்பதான் வனாந்தரத்துக்கு ஓடி போனாலும் பார்த்தோம். இப்ப வலுசற்பம் பூமியில தள்ளப்பட்டது. இப்போ அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை அந்த சர்ப்பமானது துன்பப்படுத்துது. இப்போ அந்த ஸ்திரீ எங்க இருக்கிறா? பூமியில். ஏன்னா அங்கதான் அந்த சர்ப்பம் தள்ளப்பட்டுகிறது, அது துன்பப்படுத்தப்படுகிறது. அந்த ஸ்திரீயை சர்ப்பமானது துன்பப்படுத்தினது. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி வலுசற்பமானது ஸ்திரீயை துன்பப்படுத்தின உடனே எந்த இடத்திற்கு போகும்படி பெருங்கழுகின் 2 செட்டைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவள் பாருங்க 12:14 ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த ஸ்திரீ போஷிக்கப்படத்தக்க கால அளவுகள் கணக்கீடு என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம், 1260 நாட்கள், அதாவது 3.5 ஆண்டுகள். இந்த கால அளவு முடிவுறாத ஒரு கால அளவை முக்கியப்படுத்தலாம். ஒரு காலம் என்பது ஒன்றுக்கு சமம், கணக்கீடு. காலங்கள் என்பது இரண்டுக்கு சமம். அரைக்காலம் என்பது 1/4 பாதிக்கு சமம். இதெல்லாம் சேர்ந்து 3.5 ஆண்டு என்று கணக்கீட்டாளர்கள் கணக்கிடுகிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இது நமக்கு வேதத்தில் அந்த ஆதாரங்கள் இல்லை. இந்த காலங்களை பற்றி தான் இருக்கிறது. ஆனா கணக்கீடுங்கிறது மனிதனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. இங்கிருந்து கணக்கிடுறாங்க, எப்படி கணக்கிடுறாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அப்படிதான் செய்யறாங்க. இது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரு காலம் என்பது 1க்கு சமம், காலங்கள் என்பது 2க்கு சமம், அரைக்காலம் என்பது 1/4 பாதிக்கு சமம். இது எல்லாம் சேர்ந்து 3.5 ஆண்டு என்று சொல்லப்படுது. இப்போ வனாந்தரத்தில் உள்ள தன்னிடம் என்றால் அது பூமியா? கேள்வி இப்பொழுது. அல்லது வேறொரு கருத்தை வலியுறுத்துகிறதா? வேறொரு கருத்தை வலியுறுத்தினால் பறந்து போவதற்கு பெருங்கழுகின் 2 சிறகுகள் எதற்கு? அப்போ சிறகுகள் சொல்லர்த்தம் உடையதென்றால் நதி போன்ற வெள்ளத்தை எங்கே ஊற்றிவிட்டது? இப்ப வெள்ளத்தை எது விழுங்கினது? வனாந்தரமா பூமியா? அப்போ ஊற்றிவிட்ட வெள்ளமானது சொல்லர்த்தம் உடையதா அல்லது உபத்திரவத்தை குறிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படியானால் ஸ்திரீ என்பது மரியாளா அல்லது புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் தேவனை பின்பற்றுகிற ஜனங்களை குறிக்கிறதாக இருக்குமா? இதெல்லாம் கேள்விதாங்க கேட்கிறோம். நம்ம இது சிந்தனையே உங்களுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருங்க. இப்ப நம்ம ஸ்திரீயை பற்றி தான் படிச்சிருக்கோம், இன்னும் பாம்பையும் படிக்கல, பிள்ளையும் படிக்கல,
புத்தக ஆய்வுக்கு இன்னும் போகலை. அது நம்ம ஒன்று ஒன்றா படிக்கும்போது ஒரு ஒரு விவரமாக கொடுக்கப்படும். அந்த ஸ்திரீயை குறித்து பாம்பினுடைய தீய நோக்கம் என்னவா இருந்துச்சு? 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் வனாந்தரத்துக்கு போகும்படி கழுகின் 2 செட்டைகள் கொடுக்கப்பட்டது. இப்போ பார்த்தோம் வெள்ளத்தை பூமியில ஊற்றி விட்டதாக பார்க்கிறோம். பூமி தான் உதவி செய்யுது. வெளிப்படுத்தல் 12:16 பார்த்தோம்னா ஸ்திரீக்கு உதவியாக பூமியினுடைய செயல்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியானது 16ஆம் வசனம், ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்போ வலுசற்பமானது தன்னுடைய முயற்சியில தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்தபடியால அந்த வலுசற்பத்திற்கு கோபம் ஆயிடுச்சு. பாருங்க, போட்டினா கோபம் வரத்தான் செய்யுது. பாருங்க, சர்ப்பம் அந்த ஸ்திரீயின் மேல கோபம் வருது. இன்றைக்கு பாருங்க, ஊழியர்களுக்குள்ள போட்டினா கோபம் பொத்துட்டு தான் வருது. பாருங்க, அது கோபத்தினால எதையாவது சாதிக்க முடியுமா என்றால் ஒன்றும் இல்லைன்னு சொல்றார். மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படின்னு சொல்றார். பாருங்க, தேவனுடைய கோபம் ஒன்று இருக்குது, மனிதனுடைய கோபம் ஒன்று இருக்குது. தேவனுக்கு கோபமும் இருக்குது, தேவனுக்கு உக்கிரமும் இருக்கிறது. கடும் கோபம் கூட தேவனுக்கு இருக்கு. ஆனா மனுஷனுடைய கோபம் அது வேறு வகையானது, மாம்ச ரீதியானது, தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. சாத்தானுடைய கோபமும் அது மாதிரி தான் இருக்கு. பாருங்க, இப்போ வலுசற்பமானது தன்னுடைய முயற்சியில தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்தபடியினால யார் மேல் கோபம் கொண்டதுன்னா 17ஆம் வசனம், அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய, இங்க நீங்க உங்களுடைய இந்த கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க, அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த புஸ்தகத்தில் ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் என்றுதான் பார்க்கிறோம். ஆனா ஸ்திரீக்கு சந்ததி அளவுக்கு பிள்ளைகள் இருக்கு. ஒரு கேள்வி நம்ம கேட்போம். எப்படி கேட்போம்னா, எங்கேயாவது மரியாள் விசுவாசம் உள்ள மக்களுக்கு தாய் என்று எந்த வசனத்திலேயாவது ஒரு வார்த்தை இருக்கா? எங்கேயாவது ஒரு ஆதாரங்கள் இருக்கிறதா? அதையும் நம்ம சொல்லுவோம். நம்ம ஸ்திரீயை பட்டு மட்டும்தான் படிக்கிறோம் தான் சொல்லியிருக்கோம். பொழுது அப்போ ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களோடு கூட யுத்தம் பண்ண போயிற்று. பாருங்க, அப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, அந்த வலுசற்பத்தினுடைய முயற்சி ஏதாவது வெற்றி அடைந்திருக்கா என்று பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் இருக்கிறது, துன்பம் இருக்கு, அதுக்கான வேதனையான காரியங்கள் இருக்கிறது, நிறைய போராட்டம் இருக்கிறது. ஆனா அதுல தோல்விதான் இருக்கு. நீங்க 13ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அனுமதி கிடைக்குது வெற்றி பெறுவதற்கு. அது நம்ம இப்போ பார்க்கல. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வலுசற்பத்தின் சற்று நேரம் வலுசற்பத்தின் தோல்வியை கொஞ்ச நேரமா கணக்கிட்டு பார்ப்போமே. இந்த அதிகாரத்துல அந்த வலுசற்பம் எவ்வளவு போட்டி போட்டிருக்கு, எப்படி முடியாம போச்சு. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ பிள்ளையை பட்சித்து போடுவதற்காக அவளுக்கு முன்னாடி நிக்குது. 5ஆம் வசனத்துல அப்படி நின்றாலும் அந்த பிள்ளையானது சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல ஆயத்தமாக்கப்பட்ட இடம், போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருக்கிறதையும் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினாங்க. வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணிய ஜெயம் கொள்ளல. இங்கேயும் ஒரு வெற்றி காணல. பிறகு அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே தள்ளப்பட்டது, அதனோட கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். இது ஒன்று பக்கவாட்டு கருத்தில் வச்சுக்கிறோம்.
நம்ம அந்த ஸ்திரியை பற்றி படிச்சுட்டு பிறகு ஆண் பிள்ளையும் படிச்சுட்டு பிறகு அந்த பாம்பையும் கொஞ்சம் படிச்சுட்டு பிறகு பக்கவாட்டு கருத்தில் இந்த சாத்தான் தள்ளப்பட்டானா அப்படிங்கிற கருத்தையும் நம்ம அது ஒரு பெரிய பகுதியாக படிக்கணும். இந்த 12ஆம் அதிகாரத்தை முடிக்கிறது அவ்வளோ சீக்கிரமாக சுலபமாக முடிஞ்சிடாது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் கேள்விகளோடு நீங்கள் காத்திருங்க. சரி, அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லுது. பூமியிலே விலத்தள்ளப்பட்டார்கள். அது பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் என்று சொல்லப்படுது. அது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் என்பது ஆதியாம் புத்தகத்தை நினைவுபடுத்துது. அவங்க வேற அந்த சாத்தான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, சகோதரன் மேல குற்றம் சுமத்துவதற்காக தாழ தள்ளப்பட்டு போனான் என்று ஒரு வார்த்தை இருக்கு. இது வேலையே அப்படித்தான். அது இரவும் பகலும் தேவனுக்கு முன்னாக 12:10 குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்படின்னு இருக்கிறது. இப்ப கேள்வியானது, இந்த சாத்தானுடைய செயல் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா? துன்பப்படுத்துறான், உபத்திரப்படுத்துறான், சாத்தியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 11ஆம் வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு தொடர்ந்து தோல்வி. அதனால சாத்தானுக்கு பயங்கரமான கோபம். இப்ப அது கீழே நீங்க 13-14 பாத்தீங்கன்னா கூட அந்த ஸ்திரியை துன்பப்படுத்த முடியாதபடி அந்த கழுகின் பெருங்கழுகின் 2 செட்டைகள் கொடுக்கப்பட்டது. 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நதி போன்ற வெள்ளத்தவளுக்கு பின்னாடி ஊட்டி விட்டது. பூமி வாயை திறந்து 16ஆம் வசனத்தில் விழுங்கிருச்சுன்னு சொல்லிது. அப்போ இன்னும் கீழே 17ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சிய உடையவர்களுமாகி அவருடைய சந்ததியான மற்றவுடனே யுத்தம் பண்ண போயிற்று. கேள்வியானது, ஸ்திரீக்கு சந்ததியான மற்றவர்கள் இருக்கிறார்களா? ஆம் சொல்லுது. அது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்ப அந்த சந்ததி யார் என்றும் சொல்றார். இந்த பாடத்தின்படி அந்த ஸ்திரீ யாரை பெற்றான்னா ஆண் பிள்ளையை தான் பெற்றிருக்கிறாங்க. அப்படியானால் சொல்லர்த்த ரீதியாக பார்த்தால் மரியாள் என்று எடுத்துக்கொண்டா இயேசு இதுதான் ஆண் பிள்ளை. அப்படி இருக்க அவளுக்கு சந்ததி எங்கிருந்து வந்துச்சு? சரி, அப்படியே நேரடியாக ஒரு வேலை பார்த்தாலும் மரியாளுடைய பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு ஒரு நம்ம யோவான் 7:7ஆம் அதிகாரம் 3, 4, 5 பார்த்தோம்னா மரியாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, சகோதரன் சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால், விசுவாசிக்காதவங்களை சந்ததின்னு சொல்லல. சாத்தான் பக்கம் இருக்கிறவங்களோட சாத்தான் யுத்தம் பண்ண மாட்டான். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தா அந்த வீடு பாழா போயிடும். சாத்தான் துரத்த மாட்டான். ஏன்னா மத்திய 12:24-25 வாசிக்கிறீங்க. அவருடைய சகோதரரும் விசுவாசிக்கலையும் சொல்லுது. ஒரு காரியத்துக்காக பேசுறேங்க. அந்த சந்ததி மரியாளுடைய பிள்ளைகள் என்று நம்ம நேரடியாக எடுத்துக்கொண்டாலும் அவங்க விசுவாசிக்கலன்னா ஆட்டோமேட்டிக் சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்காங்க. அப்ப சாத்தானோட என்ன செய்ய மாட்டாங்க? யுத்தம் பண்ண மாட்டாங்க. அதுவும் அது அவுட் ஆயிடுச்சு, அது பொருந்தி வரல. இப்போ கேள்வி நம்ம கேட்கிறோம், மரியாள் விசுவாசத்திற்கு தாயானவள் என்று வேதத்தில் நம்ம எங்காவது வாசிக்கிறோமா? மரியாள் தனியாக சாத்தானின் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாள் என்று தனிப்பட்ட வகையில் எங்காவது வேதத்தில் நாம் வாசிக்கிறோமா? மரியாள் எப்பொழுது தனியாக வனாந்தரத்திற்கு ஓடி போனாள் என்று எங்காவது வாசிக்கிறோமா? மரியாளுக்கு தெய்வீக பாதுகாப்பு தனிப்பட்ட வகையில கொடுக்கப்பட்டதற்கு சாட்சி இருக்கிறதா? அடுத்து மரியாள் சரீரப்பிரகாரமாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியிலோ கிறிஸ்தவர்களுக்கு தாயானவள் என்பதற்கு தேவனுடைய வார்த்தையில எந்த ஆதாரமும் இருக்கிறதா? ரோமன் கத்தோலிக்க மகள் சொல்லிடுறாங்க தாய் என்று சொல்லி. ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் ரைட்டு. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஏரோது பிள்ளையை கொலை செய்யத்தன்னா அது ரைட்டு. அது மரியாளுக்கு இல்லை, இயேசுவுக்கு தான் பிரச்சனை.
பாருங்க. இப்போ இது இந்த ஆதாரங்கள் எல்லாம் வேதத்தில் எங்கேயுமே நம்ம பார்க்கல. தாய் என்ற அந்தஸ்தை, அதாவது அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கோ எல்லாத்துக்கும் தாய் என்ற அந்தஸ்தை மரியாளுக்கு தேவன் தரல. அப்போ இந்த தாய் என்ற அந்தஸ்தை யாருக்கெல்லாம் தேவன் தந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வார்த்தை மட்டும் தர்றேன். நல்ல காரியத்துக்கும் தர்றாரு, கெட்ட காரியம் தர்றாரு. ஆதியாகமம் 3:20 பார்த்தீங்கன்னா, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். யாருக்கெல்லாம் உயிர் அந்த பூமிக்குரிய இது இருக்குதோ, ஜீவன் இருக்கோ, அதுக்கெல்லாம் தாயின்னு சொல்லுது. கலாத்தியர் 4:26 படிச்சீங்கன்னா, மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள். ஆகார் சாரால் பற்றி பேசிட்டு வந்துட்டு சபையினுடைய தீர்க்கதரிசனமானது அங்கே இருக்கிறது. மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று வார்த்தை இருக்கிறது. கலாத்தியர் 4:31 கூட இருக்கு. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். 1 பேதுரு 3:6 படிச்சோம்னா, அந்தபடி சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் தாய் இப்படிதான் பேசப்படுது, தாய் பட்டணங்களோட பேசப்படுது. வெளிப்படுத்தல் 17:5 படித்தீங்கன்னா, இது தீய காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று நாமும் அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. இதெல்லாம் சொன்ன கர்த்தர் மரியாள் தாய் என்று சொல்ல ரொம்ப நேரம் ஆயிருக்காது இல்லையா? ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்தவர்களுக்கு தாயானவர் என்று சொல்ல நாமளா புனிதர் ஒரு பட்டத்தை கொடுத்து ரோமன் கத்தோலிக்க மக்கள் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை போற்றி பாடுறாங்க, இன்னைக்கு மாலையை உருட்டுறாங்க, நிறைய வேலைகளை செய்யறாங்க. பாருங்க, இந்த காரியத்தை தேவன் வலியுறுத்தல எதுவுமே. அப்படியானா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த தாயை பற்றின, அந்த ஸ்திரியை பற்றின மட்டும் மன்னிக்கணும், ஸ்திரியை பற்றின தகவலை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் சிவப்பான வலுசருப்பத்தையும் ஆண் பிள்ளையும் சொல்லிட்டு தான் பாட ஆய்வுக்குள்ள போறோம். ஆக இந்த ஸ்திரியை பற்றின காரியத்தில் சாத்தானுடைய முயற்சியில எல்லாம் தோல்வியா இருந்திருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் உபத்திரம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த ஸ்திரீ நேரடியா மரியாளா இருப்பார் என்றால் கேள்விகளுக்கு, இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படியான கடைசியில் அந்த ஸ்திரீ என்னவா இருக்கிறாள் என்று கடைசி பாட முடிவுல தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்திரீக்கு சந்ததி இருக்கிறாங்க, அவளுக்கான நிறைய ஆவிக்குரிய ரீதியில பிள்ளைகள் இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். கத்திரிஸ்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம சிவப்பான வலுசற்பத்தையும் நாம் பார்ப்போம், ஆண் பிள்ளையும் பார்ப்போம். அது பின்னாடி நம்ம வசன ஆய்வுகளுக்காக நம்ம செல்லுவோம். அதுவரை தேவனுடைய தயவும் இரக்கமும் நமக்கு இருக்கட்டும். நிறைய நம்ம கேள்விகளை தான் கேட்போம், பதில் நீங்க தான் சொல்ல வேண்டியிருக்கோம். சில காரியங்களை நம்ம பதில் சொல்லிடுவோம். அதுக்காக ஸ்திரீ யாரு, பிள்ளை யாரு, வலுசற்ப என்ன, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஸ்திரீ யாருங்கிற பேச்சு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நம்ம அதில் இருக்கக்கூடிய விவரங்களை முழுதையும் நமக்கு என்ன செய்வோம், சொல்லிடுவோம். கேள்வி கேட்டுக்கோம், அடுத்து நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தரட்டும். நன்றி சகோதர சகோதரிகளே.